வணக்கம் நண்பர்களே, நான் சுதா சந்தோஷ், புண்ணியம் வீடு சேனலிலிருந்து. இன்றைக்கி சண்டே மார்னிங், மாவு இல்லை வீட்டில். அதனால் ஒரு காய் சாதம் தான் பண்ண போகிறேன். நேற்று ஆக்சுவலாக நான் சந்தைக்கு போனோம். சாட்டர்டே சண்டே இருக்கும் எங்கள் ஊர் பக்கம். சந்தையில் நான் பொழுது போய் போனேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் இருட்டில் கொஞ்சம் லைட் வெளிச்சம் டிம்மாக இருக்கும், அங்கே நம்ம பார்த்து வாங்க முடியல. நான் வாங்கின புதினா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆனால் 5 ரூபா ஒரு கத்தை. இது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம அந்த நேரமும் ரஷ்ஷாக இருக்கும். நம்மளால் தேடி பார்த்து லைட் வெளிச்சம் நல்லா இருக்காது, நம்மளால் வாங்க முடியாது. இந்த புதினா காய்கறி அதை வச்சு நான் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு இருக்கேன் இன்றைக்கி. மாவு புளி நறுக்கிற வேலை இருந்ததுங்க நேற்று. அதனால் நான் மாவு இருக்கணும் தினமும், அப்போ தான் வேலை நல்லா இருக்கும் நமக்கு டிஃபன் செய்கிறதுக்கு. நான் இட்லிக்கு மாவு போட மறந்துட்டேன். அதனால் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு முடிவு எடுத்துருக்கேன். இது 2 கத்தை புதினா வாங்கினேன் நான். ஒரு கத்தை 5 ரூபாங்க. இது நல்ல பெருசாக இருக்கும் கத்தை. இன்னும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நிறைய இடத்துல. நான் சரியாக வாங்கலை, ஆனாலும் பார்த்து வாங்கணும். அதுதான். நம்ம ஒரு 6:30 மணிக்கு போனோம். நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நேற்று போகிறதுக்கு. இது பாருங்கள், குக்கர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஆடுது. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஆடுறதை க்ளீன் பண்ணணும். நம்ம எப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர், நான் ஒரு டெஸ்டர், ஒரு பழைய ஓல்டான ஒரு டெஸ்டர் வச்சுருப்பேன் கிச்சனில், எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன். நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரும் போட்டு வச்சுருக்கலாம். ரொம்ப பயன்படுத்தாத ஓல்டான பொருளே எடுத்து நம்ம கிச்சனில் போட்டு வச்சுருந்தோம்னா, இந்த மாதிரி ஹேண்டில் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தினமுமே கொஞ்சம் யூஸ் பண்ண லூஸாக தான் ஆகும். தினமும் நம்ம டைட் பண்ணோம்னா கொஞ்ச நாள் இருக்கும். முக்கியமாக இந்த ஃப்ளேம் அதிகமாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் கூட அப்படியே தீஞ்சிடுது, டேமேஜ் ஆகிடுது. நம்ம கொஞ்சம் எப்போவுமே ஃபுட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ளேம் அதிகமாக வைக்கக்கூடாது. அதனால தான் இந்த ஹேண்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. அதை நான் டைட் பண்ணிட்டேன். இது மாதிரி நம்ம கையில் ரூமில் எப்போவுமே வச்சுக்கோங்க, கிச்சன்லேயே ஒன்று. இது துரும்பிடிச்சது தான், ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. இன்றைக்கி நான் சிம்பிள் காய் சாதம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட், ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா, பீன்ஸ் எடுத்திருக்கேன். நான் 2 வெங்காயம், 2 தக்காளி. ஏன்னா 2 பேருக்கு தான் நான் சமையல் செய்வேன். நான் மார்னிங் சாப்பிட மாட்டேன், செஞ்சாலும் வீணாக தான் போகும். அதனால் இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் இல்லை, சிம்பிளாக வெஜிடேரியன் சமையல் தான். ஃப்ரெஷ்ஷாக மத்தியானம் சமையல் செய்யலான்னு இருக்கேன். இப்போ காலையிலையும் ஃப்ரைட் ரைஸ். நான் அந்த கேரட் தோல் சீவினும், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு, இது பாருங்கள், நான் பச்சை மிளகா, இஞ்சி, தோல் சீவின இஞ்சி, ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் டம்ளர் சின்ன டம்ளர் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3க்கு 1க்கு 2 தண்ணி ஊற்றுவேங்க. 3க்கு 6 தண்ணி ஊற்ற போகிறேன் அதில். அது ஆக்சுவலாக 3 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சுருக்கேன். யாருன்னா திடீர்னு பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குன்னு. நான் பூண்டு இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அது தட்டி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எதுக்கும் உரிக்கிறதுக்கு. அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுவேன். கொரகொரப்பாக பேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இஞ்சி, பச்சை மிளகா, அதுலேயே அந்த பூண்டு ரொம்ப குட்டி குட்டி பூண்டு, அது நாட்டு பூண்டு தான் அது. வெங்காயம், தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பில் வச்சாச்சு குக்கரு. நான் பேன் தான் வச்சுருக்கேன். எனக்கு பேன் தான் வசதியாக இருக்குது. எப்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது இதில் செய்கிறதுக்கு. இன்னொரு பேனும் வாங்கணும் கொஞ்சம். இது நல்லாயிருக்கு, நமக்கு எந்த சமையல் செய்கிறதுக்கும் பேன் கொஞ்சம் வசதியாக இருக்குது. என்கிட்ட ஒரு 10 லிட்டர் குக்கரும் இருக்குது. அது நிறைய சமையல்னால் அது எடுத்து வச்சுப்பேன். பேன் ஒரு நார்மலாக ஒரு அரைப்படி அளவுக்கு ரைஸ் செய்யணுன்னா ஈஸியாக இருக்குது பேன். நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நெய் எதுவும் இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் தான் இருக்குது. அதனால் அந்த நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிப்புக்கு போடுறது தாங்க. நம்ம மராட்டி மொக்கு அதெல்லாம் போடணும்னா போடலாம். நான் அதை போட மாட்டேன் பொதுவாக. ஏன்னா எனக்கு வயசான மாமியார் இருக்காங்க. இந்த பட்டை, லவங்கம், இந்த பிரிஞ்சி இலையே தனியாக தேடி பார்த்து எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு வைக்கணும். அதனால் நான் அதை பொதுவாக போட மாட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய், அந்த ஒரு ஏலக்காங்க பிரியாணிலேயோ ஃப்ரைட் ரைஸ்லேயோ அந்த ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு பாருங்கள், அதனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம புதினா எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த ஏலக்காவும் ரொம்ப முக்கியங்க. பட்டை எப்போவுமே நம்ம சுருள் பட்டை இது 10 ரூபா ஒரு கவரில். சந்தைக்கு போனேன் இல்லைங்களா, அடிக்கடி வாங்கிட்டே தான் இருப்பேன். 10 ரூபான்னு ஒரு கவரில் போட்டு பட்டை, லவங்கம் தனித்தனியாக கொடுப்பாங்க. ஏலக்காய் தான் கொஞ்சம் விலை அதிகம். மற்றது எல்லாமே 10 ரூபாயில் தான் கொடுப்பாங்க, நல்லா தான் கிடைக்கும். நான் சந்தையில் தான் வாங்குவேன் எப்போவுமே. இது கிராம்பு ஒரு 3 போட்டிருக்கேன்.
இப்போது சின்ன பசங்க வயசானவங்க சாப்பிடும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். நம்ம இந்த இதில் வந்து முந்திரி கூட வறுத்து போடலாம், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் போடலை, சொல்கிற ஒரு சஜஷன் உங்களுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு உடனே நம்ம வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி வச்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக கூட அரைக்கலாம், தப்பில்லை. அப்படியே கீரி கூட போடலாங்க, நசுக்கி தட்டி கூட போடலாம் இஞ்சியை. அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுது, ஒரே இடத்துல சேர்ந்துடுது. எல்லா இடம் சாதமும் பரவணுன்னு நான் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. நம்ம பேஸ்ட் பண்ணியும் போடலாம், கடையில் கூட பேஸ்ட் விற்கிறாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அரைச்சியும் போடலாம். ஆனியன் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இது வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வெங்காயம் வந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நிஜமாகவே பொறுமை இல்லை, நான் வீடியோவில் சொல்கிறேன், ஆனால் நிஜமாகவே பொறுமை இல்லை. எப்போ வேலை முடிப்போம் அப்படி தான் எனக்கு தோணும், பொறுமையாக செய்யணும்னு எனக்கு தோணாது. இன்றைக்கி வேறு சண்டேங்களா, காலையிலேருந்து டிஃபன் சாப்பிடலன்னு எங்கள் மாமியார் பசின்னு எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. வெங்காயம் பாருங்கள், நமக்கு வந்து கலர் லைட்டாக ஒரு கண்ணாடி கலர் மாறிட்டாலே நான் இது பண்ணிவிடுவேன். கொஞ்சம் நல்ல கலர் வந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு ஆடியோ தனியாக டப்பிங் பண்ணுறேங்க, ஏன்னா என் வீட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க, சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஆடியோ தனியாக டப்பிங் பண்ணுறேன். அது கூட பண்ண முடியல, வெளியில் எல்லார் வீட்லேயும் வேலை செய்கிற சவுண்டுங்க எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆடியோ டப்பிங் பண்ணுறது பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. தக்காளி போட்டுட்டேன் பாருங்கள். இது வந்து நம்ம நல்லா வதக்கி செஞ்சோம்னா அந்த நல்ல ஸ்மேஷாக ஆகிடுச்சின்னு வச்சுங்க. எண்ணெயில் இன்னும் கூட எண்ணெய் ஊற்றலாம். எனக்கு அவ்வளோ எண்ணெய் வீட்டில் சாப்பிட விரும்ப மாட்டேன்றாங்க, அதனால் நான் கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன், நல்லதாக இருக்குது. இது நம்ம வீட்லேயே விளைஞ்ச எள்ளு செக்காடணும் இந்த வருஷம். இது ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வந்தது எனக்கு. நான் தினமும் செய்கிறதில்ல, வேணுன்னும் போது யூஸ் பண்ணுறேன் இந்த எண்ணெயை. இது பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டுங்க. நான் குறைப்பாக தான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. இப்போ இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது எப்போவுமே அடி பிடிக்கும். அந்த நேரம் மட்டும் நம்ம கிட்டே இருந்து அதை கிளறி விடணும், இல்லைன்னா உடனே அடி பிடிச்சிடும். நம்ம இல்லை சிம்மாவது பண்ணிடணும். இன்றைக்கி நான் நல்லா 8 மிளகா வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃபீலிங்ஸ், நல்ல காரமாக இருந்தால் தான். அது சாப்பிட்டுட்டு உடனே ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடுங்க, மத்தியானம் சாப்பிடவே தோணாது. என்னோடய ஆயில் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இன்றைக்கி நான் ஒரு 1.5 கைப்பிடி போட்டிருக்கேன் புதினா. நம்ம இந்த நேரம் நம்மக்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம், மீல் மேக்கர் இருந்தால் போடலாம், நம்ம பன்னீர் இருந்தால் கூட போடலாம். நாங்கள் இன்றைக்கி பெரியவங்க தான், அதனால் பீன்ஸ் கேரட் தாங்க நான் போட்டிருக்கேன். சின்ன பசங்க இருந்தால் என்னோடய பையன் இருந்தால் வீட்டில் நிச்சயமாக பன்னீர் போடுவேன், மஷ்ரூம் போடணும். இது பன்னீர் வந்து நான் வீட்டிலே பாலில் நானே செஞ்சு போடுவேன். தனியாக ஒரு நாள் நான் பன்னீர்லேயே செஞ்சு கொடுக்குறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும் பன்னீரில் செஞ்சால். அது நான் ஒரு ஆளுக்கு தான் செய்வேன், என் பையனுக்கு தான் அந்த பன்னீர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் செய்வேன். பொதுவாக பெரியவங்களுக்கு அவ்வளோவா அதெல்லாம் பிடிக்கிறதில்ல, கொஞ்சம் காய்கறி போட்டால் தான் இவங்களுக்கு பிடிக்கும். என்னோடய மாமியாருக்கு பல்லுலாம் இல்லை, கொஞ்சம் பீன்ஸு அதெல்லாம் போட்டால் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஆனால் நம்ம தனியாக காய்கறி செய்யாதனால இதில் போட்டுட்டால் வெந்துடும், ஆனாலும் அவங்க அவ்வளோவா காய்கறி டேஸ்ட்டை விரும்ப மாட்டேன்றாங்க. நான் இன்றைக்கி 2 கேரட் கொஞ்சம் பீன்ஸ் அவ்வளோதாங்க போட்டிருக்கேன். நம்ம கையில் உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு கூட தோல் சீவி போடலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா, நான் சந்தையில் இருந்ததுங்க, டைம் ஆகிடுச்சு, நான் தக்காளி வாங்கினேன், தக்காளி ஊறுகாய் போடலாம். நிறைய தக்காளி வாங்கினதுனால பேக் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் என்னால் நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்க முடியல. இதை கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டோம்னா போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் வேக போகுது தண்ணியில். சால்ட் போடுறேன் இந்த நேரம், கொஞ்சம் வதங்காத இருந்தாலும் இந்த சால்ட்டுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு எப்போவுமே ஒரு கையளவு தான் போடுவேன், நான் கல் உப்பு போட மாட்டேன், தூள் சால்ட்டு தான் போடுவேன்.
கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உரைக்க இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அரிசி இது வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்ச அரிசி தான் இது. நான் தினமும் ரைஸுக்கு செய்கிற அரிசியே இது, புழுங்கல் அரிசி. ஆனால் நம்ம செஞ்சோம்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு குட்டி குட்டியாக இருக்குங்க அரிசி. ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இது சாதம் வடிப்பேன் பொதுவாக, ஆனால் குக்கரில் செஞ்சால் சூப்பராகவே வரும். ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஸ்டீம்டு ஆஃப் பாயில் அரிசி மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து எங்களோட தண்ணி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபில்டர் தண்ணி இல்லை, நார்மல் தண்ணி, உப்பு தண்ணி. அதனால் கலர் கொஞ்சம் டல்லாக தெரியும் அரிசி, ஒயிட் ரைஸ் எப்போவே. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எதனா பிரியாணி செய்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த இது அரிசி. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு அரிசியே தான் எடுத்திருக்கேன். இதை நான் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். இது புழுங்கல் அரிசின்றதுனால ஊற வச்சுட்டேன். சைஸ் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 hour ஊற வச்சதுனால இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஊறுனாவே கலர் வந்து அரிசி நல்ல சாஃப்டாகிடும், நமக்கே தெரியும் அது. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து நமக்கு கலருக்கு தான். இது வந்து நான்வெஜ் ஐட்டம் தான் நமக்கு தேவை, மஞ்சள் போடணுன்னு அவசியம் இல்லை. இது நான் இந்த மிக்ஸி ஜார் இருந்து பார்த்துங்க, அதிலே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பச்சை மிளகா அரைச்சேன் பார்த்தீங்களா, அதிலே கழுவுற மாதிரி அதிலே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த டம்ளரில் தான் நான் எடுத்தேன் அரிசி, 3 டம்ளர் எடுத்தேன், அதனால் 6 டம்ளர் தண்ணி. நம்ம மிக்ஸி ஜார் கழுவும் போதே அதிலே தண்ணி ஊற்றினோம்னா எப்போவுமே கொஞ்சம் அதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும் நல்லா. இது 1க்கு 2 சரியாக இருந்ததுங்க இந்த தண்ணி. ஒரு நாள் ஒயிட் ரைஸும் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா காலையில் சோறு வடிக்கிற நேரத்தில் குக்கரில் வச்சா 2 விசில் சீக்கிரம் வெந்துடும். நான் இன்றைக்கி 2 விசில் தான் வைக்க போகிறேன். நான் பிரியாணி அரிசியாக இருந்தால் ஒரே விசில் கொஞ்ச நேரத்தில் நிறுத்திடுவேன். இது புழுங்கல் அரிசியாக இருக்கிறதுனால 2 விசில் வைக்க போகிறேன். அவ்வளோதான். 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த காய்களுக்காகலாம் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஹோட்டலில் இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இந்த ரைஸ். ஆக்சுவலாக நம்ம இப்போ போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா விலை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் வரணும்னா முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணி போடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் பண்ணி போடலாம், கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் நான் சால்ட் போட்டேன். இப்போது நான் பொதுவாக இதிலெல்லாம் மிளகாத்தூள் போட மாட்டேன். என்கிட்ட பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் மிளகாத்தூளும் போடுவாங்க, எனக்கு மிளகாத்தூள் போடுறது அவ்வளோ பிடிக்காது. சரியாங்க 2 விசில் உடனே நிறுத்திடணும், வந்துடும். 2 விசில் வந்துட்டால் உடனே நிறுத்திடணும், ரெடி ஆகிடும். நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சோம்னா வேலை உடனே முடிஞ்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு செய்கிறது இது. இன்றைக்கி மார்னிங் ஃப்ரைட் ரைஸ் தான். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி 10 மணிக்கு தான் எல்லாேருக்கும் சாப்பாடு. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. நான் சமையல் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. ஆனால் நம்ம கலர்ஃபுல்லாக போட்டு அதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இது புழுங்கல் அரிசின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது காயெலாம் அடியில் இருக்குது, போட்டு கலந்தோம்னா நல்லா காய்ங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துடும். நான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பிளேட்டில். என்னோடய சேனலை பொறுமையாக இதுவரையும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய புண்ணியம் வீடு சேனலை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.